பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் சந்தோஷமாய் இருங்கள் என்பதாக. தேவன் வாசம் பண்ணும் இடம், த பிளேஸ் வேர் காட் டுவெல்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் வாசம் பண்ணும்படி இடத்தை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இதே அதிகாரம் 11வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓரிடம் உண்டாயிருக்கும் என்பதாகவும், 13வது வசனம், கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்பதாகவும், 18வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் என்பதாகவும் இடத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழும் காலத்தில் நமக்கு கிடைத்த சிலாக்கியம், நாம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம். யோவான் 4:21 கூறுகிறது, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்பதாக. மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு சொன்னார், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்பதாக. ஆதி அப்போஸ்தலர்கள் ஆற்றோரத்தில் இருந்தபோதும், கடற்கரையில் இருந்தபோதும், சிறைச்சாலையில் இருந்தபோதும், வீடுகளில் இருந்தபோதும் தேவ பிரசன்னம் அவர்களை நிறைத்தது. இன்றைக்கும் அநேக இடங்கள் நாடி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவ ஜனங்களே, கிறிஸ்தவர்களுக்கு புனித ஸ்தலம் என்று ஒரு இடமும் கிடையாது. இஸ்ரவேல் தான் புனித ஸ்தலம் என்றும், குறிப்பிட்ட சபை மாத்திரம்தான் தேவன் வாசஸ்தலம் பண்ணும் இடம் என்றும் சொல்லக்கூடாது. இன்று ஆண்டவர் இடங்களை அல்ல, ஜனங்களை பார்க்கிறார். 2 அல்லது 3 பேரோ அவருடைய நாமத்தில் கூடியிருந்தால் அங்கே அவர் வாசம் செய்கிறார். அவர் துதிகளின் நடுவில் வாசம் செய்கிறவர். அவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் என்று அப்போஸ்தலர் 7:48 கூறுகிறது. ஆகையால் பிரம்மாண்டமான கட்டிடங்களில் இயேசு வாசம் செய்வார் என்றும், அலங்கரிக்கப்பட்ட வர்ணம் தீட்டப்பட்ட இடத்தில்தான் இயேசு வாசம் செய்வார் என்றும் நினைத்து ஏமாந்து போகாதிருங்கள். இயேசு எங்கும் இருப்பவர், ஒரே நேரத்தில் எல்லா இடங்களையும் நிரப்பத்தக்க ஆற்றல் உடையவர். இன்று தேவன் வாசம் செய்ய இடங்களை அல்ல, மனிதர்களுடைய இருதயத்தையே நோக்கி பார்க்கிறார். அவர் வாசம் செய்ய உங்கள் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுப்பீர்களா? அவர் வாசல் படியிலிருந்து தட்டி கொண்டிருக்கிறார். உங்களோடு அவர் வசிக்க உங்கள் உள்ளத்தை அவருக்கு கொடுங்கள். காரணம், நீங்களே தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அப்பா, எங்களை நீர் தங்குகிற ஆலயமாய் தெரிந்து கொண்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்டீரே. அப்பா, இந்த மண்ணான சரீரத்தில் உம்மை சுமக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் என்ற ஒரு சிந்தையோடு, பயத்தோடும் பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் உம்மை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்ததாமே கிருபை தருவீராக. நீர் வாசம் பண்ணுவதற்கு தங்களை அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு கண்ணன் மணி போல பாதுகாத்து கொள்ளுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.